ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சிம்பிளான பூஜை, அப்படியே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே என்னோடய பசங்க என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எல்லோரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பசங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சன்னா மசாலாவும் பூரியும் செய்யலான்ட்டு முந்தின நாள் நைட்டே நான் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வெள்ளை கலர் கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு வேக வைக்கிறதுக்கு. நான் ஊற வைக்கும் போதே 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமும் நல்லா ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நான் சாமிக்கு படைக்க போகிறதுனால நான் உப்பு டேஸ்ட் பார்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உள்ள கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் பாதி சாமிக்கு எடுத்து வச்சுருவேன். நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால கிச்சன் ஃபுல்லாக நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலையும் குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. இதை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். கொண்டக்கடலையை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்ததுனால நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்படியே பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் கோதுமை மாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உப்பு அங்கங்கே மாவில் கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மாவு தேய்ச்சி எடுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம பூரிக்கு மாவு எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு தான் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா தேய்ச்சி எடுக்கும் போது மாவு நம்ம அதிகமாக சேர்த்து தேய்ச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் காட்டன் துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடுறேன். துணியை இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு போடுறதுனால மாவு சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். சன்னா மசாலா செய்கிறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பெரிய தக்காளியில் அரை தக்காளி தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப தக்காளி சேர்த்துட்டாலும் புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையும் 6 விசில் வந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. நான் கரெக்டாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். எக்ஸ்ட்ரா தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதிகமாக இருக்கப்போ அப்போவும் தண்ணி ஃபுல்லாக ஸ்டவ் மேலே எல்லாமே தெரிச்சிருச்சு. அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். செய்யும் போதே லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிட்டா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டுறேன். ஈர துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டேன். சன்னா மசாலாவுக்கும் வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சு. ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொண்டக்கடலையும் சூப்பராக வெந்துருச்சு. இதில் நான் பாதி சாமிக்கு பூஜை பண்ணுறப்போ படைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். தனியாகவும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டதுக்கப்புறம் லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு
தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டதுக்கப்புறம் மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டீ காஃபி போடுறதுக்கும் பாலும் வச்சாச்சு. அப்படியே கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. 2 ஸ்பூன் அளவு கொண்டக்கடலையை இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கிரேவி திக்னஸ்க்காக. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை கூடவே நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால பால் சீக்கிரமாக காய்ச்சி வைக்க வேணாம், மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து கிரேவி கொஞ்சம் திக்காகணும். அப்படியே பாலும் நல்லா கொதித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் ஃபஸ்ட்டு காஃபி போட்டு கொடுத்துலான்ட்டு காஃபியும் ஆற்றி கொடுத்தாச்சு. சக்கரை பொங்கல் செய்யலான்ட்டு அரை அளவுக்கு பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்தாச்சு. அரை அளவுக்கு அரிசிக்கு நான் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பாடாக செய்கிறோம் இருந்தோன்னா 1 சொம்பு தண்ணி சேர்த்தா போதும். சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா குழைய வேகணும். அதனால் 1.5 சொம்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. 10 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா திக்காயிருச்சு. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வெள்ளை கொண்டக்கடலை மசாலாவும் சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் உள்ள செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சக்கரை பொங்கலுக்கு குக்கர் மூடி போட்டு வச்சு 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பாதி வெல்லம் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நான் அரிசி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால வெல்லம் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீதி இருக்க வெல்லத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூடவே நான் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக கலந்து விட்டாச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பேனில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பொங்கலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நான் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுவையான சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பூரிக்கும் ரெடி பண்ணிடலாம். பூரிக்கு ஃபுல்லாக நான் உருட்டி தேய்ச்சி எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாதி மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கு மட்டும் பூரி போட்டு கொடுத்துடலான்னு தேய்ச்சி எடுத்தாச்சு. பூரி போடுறதுக்கு கடாயிலையும் தேவையான எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஃப்னு வராது. ஃபஸ்ட்டு 2-3 பூரி நல்லா புஸ்ஸுன்னு வராது. எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2வது பூரி போடுறேன். எப்பவும் பூரி போடும்போது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா புஸ்ஸுன்னு வரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சுவையான சன்னா மசாலாவும் பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ண உடனே பசங்களுக்கும் அப்படி நான் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் கொடுத்துட்டதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
விளக்கேற்றி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. செஞ்சு வச்சுருந்ததையும் சாமிக்கெல்லாம் படைச்சாச்சு. சக்கரை பொங்கலும் கொண்டக்கடலையும் வச்சுட்டேன். விளக்கும் ஏற்றிட்டு காம்பிட்டோ சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. என்னோடய சனிக்கிழமை இன்றைக்கி சிம்பிளான பூஜை இப்படி தான் இருந்துச்சு. வெளியே 2 பக்கம் அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். பிரஜன் வந்து டிவி பார்த்துட்ருக்கான். அப்படியே மீதி இருக்க மாவையும் எல்லாம் உருட்டி எடுத்து தேய்ச்சி எடுத்துடலாம். உருட்டி வச்சுட்டு அப்புறம் தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த பூரி வந்து எல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக போட்டிருந்தேன் பசங்களுக்கு கொடுக்குறதுனால. நானும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரஜனும் டிவி பார்த்துட்ருக்கான். சின்ன பையன் வந்து தூங்க வச்சாச்சு. சிறுபருப்பு போட்டு வெண்டைக்காய் கடையில் தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணேன். லாஸ்ட்டாக வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஃப்ரீஸாக ஆனதுனால தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை சாம்பாராக ரெடி பண்ணிடலான்ட்டு துவரம்பருப்பு சிறுபருப்பும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 3/4 கப் அளவு சிறுபருப்பும் 1/2 கப் அளவு துவரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பு அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து இந்த சாம்பார் செஞ்சுருந்தேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது மீடியம் ஃப்ளேம் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி நான் வத்தலும் வறுத்து வச்சுட்டேன். கூழ் வத்தல் தான் வறுத்து வச்சுருக்கேன். சாம்பார் செய்யறதுக்கும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் அதிகமாக இருந்தனால வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு கூட்டு செய்யலான்னு தான் ரெடி பண்ணேன். லாஸ்ட்டாக சொதப்பதனால இருக்கிற வெண்டைக்காய் வச்சுட்டு சாம்பார் செஞ்சிடலான்ட்டு நல்லா இருக்கிற வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். நான் எல்லா காய்கறியும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கூட சாம்பார் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வளவளப்பு எதுவும் இல்லாமல் சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறி சேர்த்துறதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வேகணும். மூடி போட்டு வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். குழம்புக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பருப்பும் ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம மற்ற வச்சு தான் மிக்ஸ் பண்ணணுன்னு இல்லை. கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலரி விட்டாலே போதும். பருப்பு நல்லா வெந்ததுனால நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டோன்னே நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பருப்பு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பருப்பு நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் அப்படியே சாப்பாடும் களைஞ்சி வச்சுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. அரிசி நல்லா வெந்துருச்சு. உடனே கலரி விட்டுட்டு சாப்பாடையும் வடித்து எடுத்துடலாம். சாம்பாருக்கு புளியும் ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சக்கையை அப்படியே எடுத்து வச்சிடலாம் தனியாக. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறேன்.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடுறேன். சாப்பாடும் வடித்து எடுத்தாச்சு. சாப்பாடு நல்லா வடித்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த பக்கம் 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். சாம்பாரும் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு நான் கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு சாம்பார் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிறுபருப்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான சுவையான சிறுபருப்பு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் எல்லாம் லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே வெளியே போகலான்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். பிரஜினும் ஜெயும் ரெடி ஆகிட்டாங்க. பிரஜனுக்கும் ஜெய்க்கு இந்த சாங்னா ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்குத்து பார்த்துட்ருக்காங்க ஜெய் பிரசாதும் பிரஜனும். ஜெய் பிரசாத் இந்த சாங் வந்துச்சுனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பாரு. ரெடி ஆகிட்டு சாங்ஸ் பார்த்துட்ருக்கானுங்க 2 பேரும். எப்பவும் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போது 2 பேரும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க கிச்சனுக்குள்ளே. ஜெயை வந்து ஆய் சொல்ல சொன்னேன், அவனும் ஆய் சொன்னான். பிரஜன் வந்து கொஞ்சம் கோவத்தில் இருந்தார். தம்பி வந்து அடிச்சிட்டான்ட்டு 2 பேரும் கிளம்புறதுக்குள்ளே 2 பேரும் சின்ன சண்டை போட்டாச்சு. 2 பேரும் எவ்வளோ சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே நான் வெளியே விட மாட்டேன். வெளியே விட்டால் அப்புறம் ஜெய் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி மாடிக்கு போயிடுவான். நான் கூட இருக்கிறதுனால தான் வெளியே 2 பேரும் இருக்காங்க. எப்போது வந்து பெரியவன் வந்து விட்டு கொடுத்துருவான். சின்னவன் தான் கொஞ்சம் ரொம்ப சேட்டை. எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியும் போகணும். இதான் எங்களோட ஏரியா. எப்பவும் வீக்கெண்டு வந்தால் வெளியே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். அப்போ தான் பசங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டில் இருந்தால் எப்போவும் டிவி செல்லு தான் பார்த்துட்ருக்கணும். இப்படி வெளியே போயிட்டு வந்தால் நமக்கும் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. 7 o'clock மேலே ஆனதுனால பார்க்கு போனால் இப்போ ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால வெளியே கொஞ்ச நேரம் பைக்கில் போயிட்டு வரலான்ட்டு பைக்கில் போனோம். பிரஜனுக்கு மண்டே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெளியே போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் அவனையும் நைட்டு ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.